Hello viewers, நீ நான் பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 625 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல டோஃப்ளமிங்கோ ஸ்மோக்கரை போட்டு நல்லா செமத்தியா காட்டுன்னு நல்லா காட்டி விட்டான்ல. அவ்வளவுதான், உன் சோழிய முடிச்சிடறான்னு சொல்லிட்டு கொல்ல போகும்போது திடீர்னு அவகிஜி அங்க வந்துட்டான். இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அக்கைனு கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இவன் எங்க இருக்கான் என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. இப்பதான் இங்க வந்திருக்கான். அப்படியே அவன் நிக்கிற இடமே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆகிட்டே போகும். டோஃப்ளமிங்கோ கையில கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்மோக்கரை சட்டுன்னு கொல்ல போவான். ஆனா அதுக்குள்ள அவகிஜி அவனை பட்டுன்னு ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஆனா அவன் மட்டும் ஆனா பரவாயில்ல, அந்த மொத்த இடமே அடியில ஃப்ரீஸ் ஆயிரும். அங்க நின்றுட்டு இருந்தவனுக்கு ஒரு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவானுங்க. அதுல ஜம்ப் பண்ணாதவனுக்கு காலு ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படின்னா எந்த அளவுக்கு வேகமா அவனை உரைய வச்சிட்டான் பாருங்க. அவன் ஆளுங்க ரெண்டு பேரும் ஐயோ மாஸ்டர் மாஸ்டர்னு கதறுவாங்க. அவன் அப்படியே உறைஞ்சு போய் செம்ம கடுப்புல இருப்பான். ஏன்னா இப்ப இவன் யாரு என்னன்னு சொல்லி ஸ்மோக்கருக்கு A to Z நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் நேவி கிட்ட போய் எல்லா மேட்டரையும் சொன்னான்னா இவன் கதை அதோ கதி. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல இவனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவனை பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணா. ஆனா வேலைக்கு ஆகல. பட் இருந்தாலும் உடஞ்சவன் உடச்சுக்கிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தான் அவன் ஆளுகளுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி ரைட், இனி அடுத்து அவன் அவகிஜி கூட தான் சண்டை போட போறாங்கிற மாதிரி ரெடியா நிப்பான். சுத்தி இருக்க எல்லாத்துக்குமே ஸ்மோக்கர் தப்பிச்சிட்டாருன்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவனும் குறுன்னு பாப்பான், இவனும் குறுன்னு பாப்பான். ஆனா அதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ நேரா அவனை நோக்கி நடந்து வருவான். ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா அவனை தாண்டி அவன் பாட்டுக்கு போவான். என்னன்னா இப்ப அவகிஜி கூட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லையாமா. என்னால அவனை எதுவும் பண்ண முடியலன்னா அவனோட பிளானை தான் மாத்த போறானாமா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ உன்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அவகிஜி, கொஞ்சம் சொல்ல முடியுமா நீ கேட்பான். அவன் எதுவும் பேச மாட்டான், அப்படியே நிப்பான். உடனே உன்னோட பேரு புகழ் எல்லாமே அழிஞ்சு போச்சு, இனிமேட்டெல்லாம் நீ ஒண்ணுமே இல்லைன்னு இழிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். அவகிஜி அதெல்லாம் கண்டுக்காம டேய் வந்து ஸ்மோக்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கடா என்னடா வேடிக்கைன்னு புடிச்சு திட்டிட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் போது அந்த பஃபலோ மேல ஏறி எல்லாம் கிளம்பிடுவாங்க. அந்த டைமு கூட இழிச்சுக்கிட்டே தான் போவான். அதான் அவகிஜியை பத்தி டோஃப்ளமிங்கோக்கு நல்லா தெரியும். அவன் எந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுவான்னு. அதே நேரம் ஸ்மோக்கருக்கு கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. அவகிஜிக்கு நேவில இருந்ததை விட இப்ப தனியா இருக்கும் போதுதான் ஃப்ரீயா இருக்கானாமா. மெயினா அவன் நினைச்சதை பண்ணிக்கிட்டு அவன் இஷ்டத்துக்கு. அதுலயே நேவியால பார்க்க முடியாத எல்லா விஷயத்தையுமே இப்ப அவனால கிளியரா பார்க்க முடியுது. ஸ்மோக்கர் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செத்துருப்பேன்பா, ஏதோ விதி, நான் இங்க வந்து உன்னைய காப்பாத்திட்டேன்பா, இந்த டகால்டி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசக்கூடாது, எதுக்காக நீங்க வந்தேன்னு கேட்டா உன்னை பார்க்கதான்னு சொல்லி சமாளிப்பான். அப்படியா, அப்ப நான் இங்க இருப்பேன்னு எப்படி உனக்கு தெரியும், இப்ப சொல்லுன்னு கேட்டவன அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அப்பவே தெரிஞ்சு போச்சு இவனும் அண்டர் கிரவுண்ட் கம்யூனிட்டியில ஏதோ ஒரு வேலைத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான்னு. ஐ மீன் தப்பா இல்ல, ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கி இருக்கான்னு. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் வேற ஷாக் ஆவானுங்களா, உடனே போய் கத்திட்டு இருப்பான். அதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்களா, தள்ளி போங்கடா தருதலைகளான்னு. அங்க அவகிஜியோட பெண்குயின் அப்படியே ஓரமா உட்காந்து தூங்கிட்டு இருக்கும். அவன மாதிரியே சோம்பேறி சொங்கப்பயலா இருக்கும் போல. அவகிஜி ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிடுவான், நான் என்னைக்கும் மாற மாட்டேன், எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு. ஸ்மோக்கர் அப்ப எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. அவகிஜி அந்த டோஃப்ளமிங்கோ மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்காம்பா. ஏன்னா அவன் ஒரு வார்லாடு, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ரோசாவோட கிங்கு. அவன் ஒரு அன்யூஷுவலான பைரட், எப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. ஆனா அதுக்காக குஜால இருக்காலே ஸ்னேக் பிரின்சஸ் அவள மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா இந்த மேட்டரை கண்டிப்பா அகைனு கிட்டயும் மத்த அட்மிரல்ஸ் கிட்டயும் சொல்லி எல்லாத்தையுமே ஆக்ஷனுக்கு ரெடியா இருக்க சொல்லுவான். ஏன்னா மோசமான நிலைமை கூடிய சீக்கிரத்திலேயே வரப்போதாமா. சொல்ல போனா அகைனு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டான். எந்த அளவுக்கு சீரியஸான மேட்டர்னா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸையே அவனுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அளவுக்கு பயங்கரமான பஞ்சாயத்து. அதனால தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்றாங்க போதே ஸ்மோக்கருக்கு அங்க அள்ளு விடும். அப்படின்னா நம்ம நினைச்சதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது போலயேன்னு. அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே. J5 ஆளில பார்த்து எந்த விஷயமும் வெளியில போக கூடாது, வெளியில போச்சு வெளுத்துருவேன், அது என்ன விஷயம்னான்னு சொல்லிட்டு எடுப்பான், மறந்து போயிடும். எனக்கே ஞாபகம் இல்லாட்டி அவன் பாட்டுக்கு போவான். அவனுங்க நீங்க வந்ததுல இருந்து, உங்களை பார்த்ததுல இருந்து, நீங்க உட்கார்ந்ததுல இருந்து, பேசினதுல இருந்து எதையுமே நாங்க சொல்ல மாட்டோம், சொல்ல போனா நீங்க இருக்கீங்கன்னு வாயையே திறக்க மாட்டோம் பானுங்க. ஸ்மோக்கர் இப்போதைக்கு கவனம் வைக்க வேண்டிய ஆளு ஜோக்கருங்கிற டோஃப்ளமிங்கோ. அதே நேரம் இங்க ட்ரெஃபால்கர்லாம் எல்லாத்தையும் உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஜோக்கர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் மேனு, அவன் பயங்கரமான ஆளு, அவன் நிறைய பேர்த்து கூட பார்ட்னரா இருக்கான், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தன். அவன் மட்டும் பிசினஸ்ல ஏதாச்சும் எசக புசக பண்ணானா கண்டிப்பா அவனை செதுக்கிடுவாங்க. இப்போதைக்கு இவங்களோட ஒரே டார்கெட் கைடோ, தி கிங் ஆஃப் தி பீஸ்ட். அவன் 4 எம்பரர்ல ஒரு ஆளு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமுராய் எல்லாம் காட்டுத்தனமா கத்தி மிரண்டு போயிருவான். அவன் பயந்தான், கூட அவன் பையனும் சேர்ந்து பயந்து நார்மலா இருந்தவன் டிராகனா மாறிடுவான். ஏன்டா என்னாச்சான்னு கேட்டா ஒண்ணுமில்லை கேட்டா அவனோட பையனை பார்ப்பான். பார்த்தா ஒரு டிராகன் நின்னுட்டு இருக்குது. அப்படியே அப்படியே திரும்பி சமாளிப்பான். உடனே அவனுக்கு பீதி ஐயா, ஐயோ இங்க ஒரு டிராகன் இருக்குது, மமனசுக்கு எங்க போனா அவனை இந்த டிராகன் தின்றுச்சான்னு கத்திட்டு கிடப்பான். ஓவரா கத்திட்டு இருக்காரா, அதுதான் உன் பையன் பானுங்க. எது இதுவா, இந்த டிராகனா என்னோட பையன், ஐயோ என்னாச்சுரா உனக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமா ரியாக்ஷன் கொடுப்பான். எவனுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அட இப்பதான் அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் அப்படி டிராகனா மாதிரி பாக்குறான். ஷாக்கானா மாறிடுவான் போல. ஏன்னா அவன் கல்லா இருந்து மறுபடியும் நார்மலா மாறும்போது அவங்க அப்பாவை பார்த்து ஷாக் ஆகி தான் டிராகன்ல இருந்து மறுபடியும் நார்மல் ஃபார்முக்கு மாறி இருப்பான். இப்போ ஷாக் ஆனதுனால மறுபடியும் டிராகனா மாறிட்டான். இப்போ ட்ரெஃபால்கர் லாக் அந்த கைடோவை காலி பண்ண
பண்ணணும்னா அவங்களோட ஆளுங்க எல்லாத்தையுமே முதல்ல வீக் ஆகணும். ஏன்னா அவன் தான் ஜோக்கர்ட்ட இருந்து ஏகப்பட்ட டெவில் ஃப்ரூட்டை வாங்குறான். சொல்ல போனா அது எல்லாமே ஜோயன் டைப் மேன்மேடு டெவில் ஃப்ரூட். அதுக்கு பேரு தான் ஸ்மைல். இத சொன்ன உடனே உசோப் பீதியாகி கையிலேயே சுத்தில போட்டுட்டு எது மேன்மேடு டெவில் ஃப்ரூட்டான்னு ஷாக் ஆயிருவான். அப்படி நிஜமாவே ஒன்னு இருக்காடான்னு வேற பீதி. அப்படின்னா அவன் கையில சுத்தியில் போட்டது கூட வலிக்கல. இப்படி டெவில் ஃப்ரூட்னு ஒன்னு இருக்கிறதா அவனுக்கு பயங்கரமா பீதி ஆயிருச்சு போல. அப்படி மேன்மேடா உருவாக்குனா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாகிட்டே போகுமே. இத ஷாக்கா கேட்டா அவன் கேஷுவலா ஆமாமா என்னதான் அந்த டெவில் ஃப்ரூட்டை மேன்மேடா உருவாக்குனாலும் அதுல சில பல ரிஸ்க்கும் இருக்குது. அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அந்த கைடோ 500க்கு மேல டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்கள அவனோட பைரட் குரூப்ல வச்சிருக்கான். லூஃபி கேட்டுட்டு சூப்பர்மா சாக்கெல்லாம் ஆக மாட்டான். மறுபடியும் உசோப் யாரெல்லாம் அவங்கிட்ட மோத வேண்டாங்கிறீங்க கைய தூக்குங்கன்னு பதறுவான். ரூக்கு சாப்பர் நமி உசோப் இவங்க 4 பேரும் தான் வேண்டாம்பாங்க. மத்த எல்லாத்துக்குமே போக ஓகே தான். இப்ப ட்ரெஃபால்கர்ல இந்த சீசனை பிடிச்சதுனால இதுக்கப்புறம் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க அதிகமாக மாட்டானுங்க. இதை சொல்லும் போது எங்க இளிச்சாமினிக்கு சமாளிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். எல்லா வேலைத்தனத்தையும் பண்ணிட்டு எப்படா சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி அந்த டெவில் ஃப்ரூட்டை எங்க தான் உருவாக்குனேன் எங்களால நம்பவே முடியலன்ட்டு கடுப்புல அவனை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. லூஃபி பார்த்துட்டு சேட உருவாக்குறதுன்னா அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமானு கேட்பான். அவன் வேகா பங்கோட கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணான்னு சொல்லுவானா. இவ்வளவு நேரம் அவனை புகழ்ந்துட்டு இருந்தவங்க அப்ப வேகா பங்கு தான் ஸ்மார்ட்டான ஆளு இவன் இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. என்ன அவன் வண்டியா திட்டுவான். அவங்கள மாதிரி முட்டாப்பாளிகளால அதை உருவாக்க முடியுமா? நான் தாண்டா அதை பண்ணேன் கொய்யாலையலாமா. அடுத்த செகண்ட் சஞ்சு மண்டேலே ஒரு மிதி அறிவு கட்ட மொல்ல மாதிரி பயல ஆவுன்னா வாய் பேசுற இனி வாயை திறந்த பீச்சு புடுங்க பீச்சுமா. இப்ப ஜோக்கரோட ஆட்டத்தை அப்படியே கட் பண்ணியாச்சு. இனி இவங்க பண்ண வேண்டிய வேலை அடுத்த மூவ். இதை இவன் சொல்லும் போது லூஃபி எல்லாம் கொட்டாய விட்டுட்டு இருப்பான். பின்ன அவங்கிட்ட போய் சீரியஸா பேசிட்டு இருந்தா அவன் இப்படித்தான் பண்ணுவான். இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க காலி பண்ணது சேட. ஆனா ஸ்மைல்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஃபேக்டரி ட்ரெஸ்ரோஸால தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதை மட்டும் இவங்க கண்டுபிடிச்சு அழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கைடோவோட ஃபோர்ஸ் என்னைக்குமே ஸ்ட்ராங் ஆகாது. ட்ரெஃபால்கர்லாக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஜெனியூனான பிசினஸ் மேன். சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல். கண்டிப்பா இதுக்கு பதிலடி கொடுத்தே தீர்வான். பானா உடனே லூஃபி இருந்துகிட்டு ட்ரெஸ்ரோஸாவா ஏப்பா கின்னு மொமசுக்கே நீங்க அங்கதான் போகணுமான்னு கேட்பான். உடனே அவன் ஆமா நான் அங்கதான் போகணும்பான். ஏன்னா இவனோட காம்ரேடா அங்க பிரிசனரா புடிச்சு வச்சிருக்காங்களாமா. அவனை நான் காப்பாத்தியே தீருவேன்னு வெறி கொண்டு சொல்லுவான். அவ்வளவுதான்.